கர்த்தர் வேண்டதாக என்ற வசனம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. கர்த்தர் வேண்டதாக இந்த வசனம் நேபுகாத்நேச்சரை விட்டு கர்த்தர் சொல்கிறார். அவன் இது நான் என்னோட மகிமைக்காக நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லும்போது, அவர் நேபுகாத்நேச்சர் ரொம்ப ஒரு வல்லமையாக இருக்கிற டைமில் ஒரு பெரிய பாபிலோன் பட்டணத்தை அது பார்க்குறாரு. இது பெரிய வல்லமையான பட்டணம், நான் என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின பாபிலோன்னு சொல்லும்போது கர்த்தர் அங்கேருந்து அடித்து அவரை ஒரு மிருகங்களை அனுப்பினார். மிருகம் கூட சங்கரிக்க வச்சு 7 காலங்களுக்கு சென்ற பிறகு மறுபடியும் அவர் புத்தி தெளியுது. அப்போ அவர் சொல்லுவார், நான் எல்லாமே சர்வ வல்லமை கர்த்தர் தான் எல்லாமே, அவர் பூமியின் ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு அறிக்கை பண்ணுவார். ஆனால் இது பார்த்திங்கன்னா அகந்தை அதில் இந்த வசம் முடியும், இந்த அதிகாரம் முடியும் போது அகந்தை உள்ளவர்களை தாழ்த்த கர்த்தராலே ஆகும். என்றைக்குமே நம்ம ஒரு பாவம் தாழ்மை உள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அது அகந்தை பெருமைன்னு வந்துட்டனாலே அது கர்த்தர் ஏற்று நிற்கிறார். கர்த்தர் ஏற்று நிற்கும்போது நீங்கள் யார்கிட்ட போய் ப்ரே பண்ணுவீங்க? நீங்கள் என்ன செய்ய முடியும்? எதுவுமே கிடையாது. என்றைக்குமே வாழ்க்கையில் அது நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையிலையுமே அவர் வல்லமையாக இருந்தார். ஆனால் அவருடைய பெருமை அகந்தை வரும்போது தாழ்த்தப்பட்டு கிளப்பிட்டார். மறுபடியும் பொத்தி தெளிஞ்சு வருவோம், மறுபடியும் உயர்த்துக்கிறார். இந்த வேலை நம்ம வாழ்க்கையில் நம்மள்ட்ட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தியானித்து பார்ப்போம். என்றைக்குமே அகந்தை பெருமைங்கிறது ஏதாவது விஷயத்தில் ஒரு கர்வமோ பெருமை இதெல்லாம் வந்துட்டனால இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள். மற்ற பாவங்கள் ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேட்கலாம். இந்த பெருமைலாம் வந்துன்னா பெருமை கர்த்தர் ஏற்று நிற்கிறார். கர்த்தர் உன் பக்கத்தில் இல்லை, ஆப்போசிட் சைடு போயிட்டார். அப்போ ஆப்போசிட் பேசி போயிட்டாலும் நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? யார்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? எந்த இதில் இருப்பீங்க? ஏன்னா நீங்கள் உங்களை நம்பும்போது கர்த்தர் அப்படியே விளைகிறார். ஒரு பாவி கூட கர்த்தர் கிருபை செய்ய இறங்குவார். ஒரு பாவியை கூட நேசிக்கிறார். அவன் இப்போ ஒரு ஏதோ பாவம் செஞ்சுருப்பான், ஆண்டவரே மன்னிங்க இயேசுப்பா, தாழ்த்தி கேட்பான், மன்னிச்சு போயிடுவான். இந்த கள்ளம் இறங்கி கேட்பான், என்ன மன்னிங்க, ராஜ்யத்தை நினைச்சதுன்னு சொல்லும்போது கத்தை ஏற்றுக்கொள்ளார். ஆனால் நீங்கள் பெருமையோ அகந்தையோ நான் பெருமை இந்த மாதிரி வரும்போது கர்த்தரை ஏற்று நிற்கிறார். கர்த்தரை ஏற்று நிற்கும்போது நீங்கள் யார்கிட்ட கேட்கும்? எந்த ஒரு வழியுமே கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு வாசலுமே கிடையாது. அந்த கர்த்தர் நீங்கள் கர்த்தர் உங்கள் எதிராக வந்து நீங்கள் தாழ்த்தப்பட்டு போவீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ரட்சிப்பு கேட்பீங்க? இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம நினைச்சுப்போம், யாரையும் குற்றப்படுத்தணும் அவசியம் இல்லை. நம்மள்ட்ட பெருமை அகந்தை இருக்குதா? அப்படி இருக்குமானால் நீ கர்த்தர் தாழ்மையோடு வாழத்துக்கு கிருபை கேட்போம். இந்த பூமியில் தாழ்மை உள்ள கர்த்தர் கிருபை எடுக்க தேவன் இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவார், பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.